அடுத்து 3வது ஸ்லோகத்தை காணலாமா? விக்னராஜன துர்விஷயதொழு மக்னவாகிக மனவமகதோ ஷக்னநங்கிரி சரோஜயுகளதி பக்தி பூர்வகதி லக்னவாகலி நித்ய நரக ಭಯಾಗ್ನಿಗಳಿಗಾನಂಜೆ ಗುರುವರ ಭಗ್ನಗೈಸೆನ್ನಾವ ಗುಣಗಳನ್ನು ಪ್ರತಿ ದಿವಸದಲ್ಲಿ ವಿಘ್ನರಾಜನೇ ದುರ್ವಿಷಯದೊಳು ಮಗ್ನವಾಗಿಗ ಮನವ ಮಗದೋ ಶಗ್ನ ಅಂಗ್ರಿ ಸರೋಜ ಯುಗಳದಿ ಭಕ್ತಿಪೂರ್ವಗದಿ ಲಗ್ನವಾಗಲಿ ನಿತ್ಯ ನರಗ ಭಯ ಅಗ್ನಿಗಳಿಗೆ ಆನಂಜೆ ಗುರುವರ ಭಗ್ನಗೈಸು ಎನ್ ಅವಗುಣಗಳನ್ನು பிரதி திவசದಲ್ಲಿ. விக்னராஜனே, பக்தர்களுக்கு ஏற்படும் இன்னல்களை களைபவனே, துர்விஷயதொழு பரமாத்மாவை நினையாது செய்யப்படும் அனைத்து செயல்களிலும் மக்னவாகிக பதிந்துள்ள மனவு என் மனத்தை மகதோ ஷக்ன தோஷங்கள் போன்றவை நீக்கட்டும். அங்கிரி சரோஜ யுகளதி தாமரை இதழ்கள் போன்ற பாதங்களை கொண்ட பரமாத்மனே, பக்தி பூர்வகதே என் மனது பக்தியில் மூழ்கட்டும். லக்னவாகலி முழுவதான பக்தியால் என் மனத்தை இணைத்துவிடு. நித்திய எப்பொழுதும், நரக நரகம், பய மற்ற பயங்கள், அக்னிகளிகே நெருப்பால் ஏற்படும் பயம், ஆனஞ்சே நான் பயப்படாதவாறு, குருவர குருவின் அருளால், பக்னகைசு அப்படிப்பட்ட பயங்களை அழித்துவிடு. என் அவகுணகலனும் என்னுடைய துர்குணங்களை ஸ்ரீமன் நாராயணன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பிரதி திவசದಲ್ಲಿ ஒவ்வொரு நாளும் எப்போதும். இதன் பொருளை காண்போமா? விக்னராஜனே, என் மனதை தாமரை மலர் போன்ற பாதார விந்தங்களை கொண்ட பரமாத்மாவின் பாதார விந்தங்களிலேயே நிலைத்து நிற்குமாறு இணைத்துவிடு. பக்தியால் என் மனதை நிரப்பி என் தோஷங்களை அழித்துவிடு. நான் நரகத்தை கொண்டோ நெருப்பை கண்டோ மற்ற பயங்களாலோ நான் சிறிதும் பயப்படவில்லை. துர்விஷயங்கள் என் மனதிற்குள் நுழையாவண்ணம் இருக்கவே நான் அஞ்சுகின்றேன். எனவே நீதான் என் மனதை ஒருமுகப்படுத்தி துர்விஷயங்கள் என்னை நெருங்காதவாறு பரமாத்மாவின் பரிபூர்ண அருள் கிடைக்க வழி செய்வாயாக. இனி இதில் உள்ள வார்த்தைகளுக்கு ஆழ்ந்த கருத்துக்களை காண்போமா? விக்னராஜா எழுத்துக்களுக்கும் சப்த குணங்களுக்கும் அதிபதியானவர் கணபதி. விஸ்வாம்பர ரூபி பரமாத்மா 19 முகங்களை கொண்டவர். மையத்தில் உள்ள முகம் ஆண் யானை, அதாவது இபேந்திரனின் முகமாகும். பக்தர்களின் பூஜா காலங்களில் எவ்வித இடையூறும் நேராத வண்ணம் விக்னங்களை களையும் விக்னராஜனாக கணபதி விளங்குகின்றார். துர்விஷயதொழு நாம் வீட்டில் எப்போதும் நல்ல வார்த்தைகளையே பேச வேண்டும். கோபம் வராமல் மனதை கட்டுப்பாடாக வைத்துக் கொள்ள வேண்டும். தீய வார்த்தைகள் உபயோகிக்கும் போது நமது வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டாள். வீட்டில் தத்திரம் உலவும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் குழந்தைகளுக்கு பேர் வைக்கும் போது கூட ராமா, கிருஷ்ணா, லக்ஷ்மி என இறைவனை கூப்பிடுவது போல பெயர் வைக்கின்றோம். ஆனால் இன்றோ வாயில் நுழையாத அர்த்தமற்ற வார்த்தைகளை கொண்டு குழந்தைகளுக்கு பெயர் வைக்கின்றோம். பரமாத்மா நமக்கு அளித்த இந்த வாழ்க்கையை இனிமையாக மாற்றிக்கொள்வது நம் கையில் தான் உள்ளது. குழந்தைகளுக்கு நல்ல பல விஷயங்களை கற்றுக் கொடுத்து பண்புள்ளவர்களாக வளர்க்க வேண்டும். அந்த காலத்தில் பாட்டி சொல்லும் நீதி மற்றும் பக்தி கதைகளை கேட்காமல் நாம் தூங்க போக மாட்டோம். ஆனால் இன்று அவ்விதம் நடக்கின்றதா? ஏன் நம்மை பெற்றவர்களையே நமது வீட்டில் வைத்துக் கொள்கின்றோமா? தனி குடித்தனம் என்ற பெயரால் வாழ்கின்றோம். நாம் செய்யும் வேலை கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக குழந்தைகளின் கையில் செல்போனை கொடுத்துவிட்டு நாம் நமது வேலையில் மூழ்குகின்றோம். குழந்தைகளோ அதில் உள்ள காணொளியை ஆர்வமாக பார்க்கின்றது.
நிலாவை காட்டி சோறு ஊட்டியது அந்த காலம். குழந்தை செல்போனை பார்க்க சோறு ஊட்டுவது இந்த காலம். சில சமயங்களில் செல்போனை குழந்தைகளிடம் கொடுப்பது ஆபத்தில் போய் முடிகின்றது அல்லவா? உதாரணமாக, 4வது மாடியிலிருந்து ஒரு குழந்தை கீழே குதித்து வீரமுடன் நடந்து செல்லும் அனிமேஷன் காட்சிகளை, அதாவது இயங்கும் காட்சிகளை பார்த்து ஏன் நாமும் அவ்விதம் செய்யக்கூடாது என ஒரு குழந்தை நினைத்து செயல்பட்டால் நிலைமை என்னவாகும் என்பதை பெற்றோர்கள் யோசிக்க வேண்டும். எது நல்லது, எது கெட்டது என அழகாக நீதி மற்றும் பக்தி கதைகள் மூலமாக சொல்லிக் கொடுத்து பண்புள்ளவர்களாக வளர்ப்பது நமது கடமை அல்லவா? மனதை ஒருமுகப்படுத்தி கெட்ட எண்ணங்களை விடுத்து நல்ல எண்ணங்களுடன் செயல்பட்டால் இல்லற வாழ்க்கை இனிதே அமைய, பரமாத்மனை நித்தம் வேண்டி செயல்பட்டால் வாழ்க்கை இனிதே அமையும் என்பதை ஸ்ரீ ஜெகநாததாசர் துர்விஷயதொழு என ரத்தின சுருக்கமாக குறிப்பிடுகின்றார். இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காண்போமா? வாருங்கள் கற்போம்.